Hi friends, welcome to TNBC Mind YouTube channel. இந்த வீடியோல பிரதீஷ் பப்ளிகேஷனோட சமூக பொருளாதார பிரச்சனைகள் புக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த புக் TNPSC Group 1, Group 2, 2A மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த புக்ல சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நீங்க Group 1 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா பேப்பர் 2ல யூனிட் 2ல இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு வந்து இருக்கும். இதுவே குரூப் 2 மெயின்ஸ் எழுதினீங்கன்னா யூனிட் 3ல தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல 50 மதிப்பெண்களுக்கும், இதுவே நீங்க குரூப் 2A மெயின்ஸ் எழுதினீங்கன்னா யூனிட் 4ல தமிழ்நாட்டு பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகள் இதுல வந்து உங்களுக்கு 30 கேள்விகள் வந்து வரும். அப்ஜெக்டிவ் டைப் தான், அதனால உங்களுக்கு 30 கேள்விகள் வந்து இருக்கும். இந்த புக்கோட ஆசிரியர் வந்து சதீஷ்குமார் சார். இந்த புக் மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸை கம்ப்ளீட்டா கவர் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 80% ஸ்கூல் புக்லயே வந்து கவர் ஆகிரும். 20% நம்ம வந்து அவுட் சோர்ஸ் புக் வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 20% அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டுக்கும் யூடியூப்ல வந்து நிறைய கிளாஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதை வந்து படிச்சு நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை நம்ப முடியாது. நீங்க நிறைய வந்து அவுட் சோர்ஸ் புக்கை வந்து ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாராலையும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்கிற அளவுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது. வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புக்கா ரெஃபர் பண்ணணும்னா பிரதீஷ் பப்ளிகேஷனோட புக்ஸை வந்து சொல்லலாம். பிரதீஷ் பப்ளிகேஷன்ல பிரிலிமினரி அண்ட் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், இந்த 3 புக்குமே நீங்க பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி சமூக பொருளாதார பிரச்சனைகள் புக் வந்து இருக்கு. குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். இதுவே குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அப்போ நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதை பத்தி வந்து ஃபுல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட அப் டு டேட்டா நீங்க வந்து இருக்கணும். அப்பதான் அந்த டாபிக் உங்களால டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுத முடியும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சப்கெட்டிங்ஸ் கொடுத்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுதுற அளவுக்கு இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் எடிஷன் புக் ஜூலை 2025 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அது வரைக்குமே இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் இந்த புக்ல வந்து இருக்கும். இந்த புக்ல மொத்தமா 20 யூனிட் இருக்கு. இந்திய அரசு, தமிழக அரசுடைய திட்டங்களும் இந்த புக்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த 20 யூனிட்டுமே எப்படி கவர் பண்ணியிருக்காங்க நம்ம இண்டெக்ஸ்ல வந்து பாத்திரலாம். இந்த புத்தகத்துல ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபர்ஸ்ட் அந்த யூனிட்டை பத்தின ஒரு அறிமுகம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்த முக்கியமான அறிக்கைகள், இந்திய அரசு, தமிழக அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் இதெல்லாம் வந்து லாஸ்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, மக்கள் தொகை பெருக்கம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஹெட்டிங் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பற்றிய அறிமுகம். இந்த அறிமுகத்துல மக்கள் தொகை பெருக்கத்தால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை பத்தி வந்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சப்ஹெட்டிங் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரலாறு. அடுத்து 3வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் பராமரிப்பு நிறுவனங்கள். 4வது மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள். 5வது மக்கள் தொகை ஈவுத்தொகை. 6வது மக்கள் தொகை பிரமிடு. இந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் பத்தி ஒவ்வொரு சப்ஹெட்டிங்ஸா கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 19வது ஹெட்டிங் பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் அரசினுடைய முயற்சிகள். இதுல என்ன மாதிரி கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஆணையம்லாம் வந்து அமைச்சிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 20வது ஹெட்டிங் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் NGOவின் பங்கு. 23வது ஹெட்டிங் பாருங்க, முதியோர் மக்கள் தொகையின் சவால்கள் எதிர்கொள்ளும் நாடுகளின் பட்டியல் 2025. இந்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஆய்வு வந்து எத்தனை நாடுகள் இருந்து மேற்கொண்டாங்க, அதுல வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து எது, இந்த டேட்டாவெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப நியூவா சேஞ்ச் பண்ணி இருக்கக்கூடிய சிலபஸ் படி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் எடுத்துட்டு அந்தந்த யூனிட்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், பொருளாதாரமா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு சம்பந்தமா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். நீங்க ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்ப அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சேர்த்து படிச்சிருக்கணும். இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம் எல்லாரும் எழுதிருப்பீங்க. டிஎன்பிசி கொஸ்டின் கேட்கிற பேட்டர்ன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்மளும் அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து அப் டு டேட்டா வந்து படிச்சிருக்கணும். இதே ஃபார்மேட்ல தான் எல்லா யூனிட் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்க, வேலையின்மை பிரச்சனைகள். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலையின்மை பற்றிய அறிமுகம், வேலையின்மையின் பற்றிய வகைகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையின்மை பிரச்சனைகள் பற்றிய சப்ஹெட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா 2025 வேலையின்மை பற்றிய அறிக்கை. அடுத்து 19வது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு கொள்கை வரைவு 2025. 20வது ஹெட்டிங் உலக வேலைவாய்ப்பு மற்றும் சமூக கண்ணோட்ட அறிக்கை 2025. 21வது டாபிக் வேலையின்மை குறைக்கும் அரசினுடைய திட்டங்கள். இந்திய அரசு, தமிழக அரசினுடைய திட்டங்கள் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 22வது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா COVID-19 காலத்தில் வேலையின்மை பிரச்சனைகள். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகத்தில் A to Z கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு மற்றும் சுயதொழில் முன்னேற்ற திட்டங்கள். 4வது யூனிட் பார்த்தீங்கன்னா வறுமை மற்றும் வறுமை ஒழிப்பு. 5வது யூனிட் எழுத்தறிவின்மை. 6வது யூனிட் குழந்தை தொழிலாளர் பிரச்சனை. 7வது யூனிட் சுகாதாரம். 8வது யூனிட் பொது வாழ்வில் ஊழல். 9வது யூனிட் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்.
10வது யூனிட் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இந்த யூனிட்ல 5வது ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பெண் வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். 11வது யூனிட் இந்தியாவில் பின்தங்கிய பாதிக்கப்படும் பிரிவினர். 12வது யூனிட்ல வகுப்புவாத வன்முறைனா என்ன, தீவிரவாதம்னா என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த தீவிரவாத ஹெட்டிங்ல இப்போ ரீசெண்டாக நடந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடைபெற்ற முக்கியமான ராணுவ நடவடிக்கைகள், இந்தியாவில் நடைபெற்ற சாதி தொடர்பான வன்முறைகள் அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 13வது யூனிட் பார்த்தீங்கன்னா அரசு சாரா நிறுவனங்கள். யூனிட் 14 சுய உதவி குழுக்கள். யூனிட் 15 மனிதவள மேம்பாடு. யூனிட் 16 நகரமயமாதல். யூனிட் 17 நுகர்வோர் பாதுகாப்பு. யூனிட் 18 மனித உரிமைகள். யூனிட் 19 தகவல் அறியும் உரிமை சட்டம். 20வது யூனிட் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 36 ஹெட்டிங்ல பார்த்தீங்கன்னா சில முக்கியமான திட்டங்கள்னு சொல்லி இதில் ஒரு 37 திட்டங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் இப்போ வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த புக்கோட இண்டெக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த புக்கில் கண்டென்ட் எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ நான் புக்குக்குள்ள கண்டென்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இண்டெக்ஸ்க்கு அடுத்த பேஜ் போனீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் 2013 வந்து 2025 வரைக்கும் நடந்த எக்ஸாம்னுடைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ், அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ். ஓகே, இப்போ இதான் புக்கினுடைய கண்டென்ட் இப்படி தான் வந்து ஆரம்பிக்கும். இப்போ மக்கள் தொகை பெருக்கும் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு 24 தலைப்பு. அந்த 24 தலைப்பு உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. விளக்கப்பட்டுள்ள தலைப்புகள் அப்படிங்கிறது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் இண்டெக்ஸ் போய் பார்க்க தேவையில்லை. இப்போ நீங்கள் மக்கள் தொகை பெருக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கிருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புக்கினுடைய கண்டென்ட் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து தியரி மாதிரி இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக தான் இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட் போனோம் அப்படின்னா இன்ஸ்டியூட்டில் நமக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். ஆனால் நீங்கள் புக்குன்னு வாங்கி படிக்கிறப்ப அது படித்தா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரியணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி டயக்ராம் போட்டு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்து. இப்போ இதில் பாருங்கள், மக்கள் தொகை வயதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 14 வயது வரை, 14 முதல் 65 வயது வரை, 65 வயதிற்கு மேல் அப்படின்னு 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 14 முதல் 65 வயது வரை இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் ஈடுபடுவோர். இந்த 14 வயது வரை இருக்கிறவங்களும் 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்திருப்பவர்கள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சுமையாக உள்ளவர்கள். இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். மக்கள் தொகை வயதின் அடிப்படையில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. 14 வயது வரை, 14 முதல் 65 வயது வரை, 65 வயதிற்கு மேல். ஸோ இவங்க எந்த கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு தொடர்பான ஒரு 15 தரவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா தமிழ்நாடு இது நம்ம வந்து இங்கேயே வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்தியா ஒரு சைடும் தமிழ்நாடு ஒரு சைடும் படிக்காமல் இந்த மாதிரி படிக்கிறப்ப நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டும் வந்து பண்ணிக்கலாம். திரும்ப எக்ஸாம் டைமில் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஹெட்டிங்ஸ்குள்ளே ஹெட்டிங் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கை ஏன் அதிகம் விரும்புகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும். அதனால தான் ஸ்கூல் புக் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம திரும்ப ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. ஹைலைட் பண்ணி தான் படிப்பேன், இல்லை நிறைய நோட்ஸ் எல்லாம் சைடில் எழுதி வைப்பேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த புத்தகத்தில் வந்து ஹைலைட்டரை வந்து யூஸ் பண்ணலாம், நோட்ஸும் வந்து எழுதி வைக்கலாம். ஏன்னா இந்த புத்தகத்தில் நல்லா குவாலிட்டியான பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜ் நான் திருப்பி காமிக்கிறப்பே உங்களுக்கு வந்து தெரியும், இந்த சைடில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து தெரியல. நல்லா குவாலிட்டியான பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழக அரசினுடைய முக்கிய திட்டங்கள் இந்த யூனிட்டும் வந்து பாருங்க. இப்போ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா அந்த திட்டம் வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்கினாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முக்கிய அம்சங்கள்லாம் என்ன. இப்போ ஒரு திட்டம் இருக்குன்னா அந்த திட்டத்துக்கு ஏதாவது தகுதிகள் இருக்கா, அதாவது வயசு இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தகுதிகளும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் நம்ம வந்து ஸ்கூல் புக்கை படித்தாலும் நம்ம நோட்ஸ் எடுத்து வைப்போம் இல்லையா, நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் இந்த புத்தகம் வந்து இருக்குது. ஸோ தேவையில்லாமல் வளவலான்னு சொல்லி கண்டென்ட்லாம் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த புக்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 530 பக்கங்கள் வந்து இருக்குது. இந்த புக்கை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும்னா www.pragadispublication.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயோ இல்லை அவங்களுக்கு கால் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.
இந்த புக்கினுடைய பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 580 ரூபா. கொரியர் சார்ஜ் வந்து எதுவும் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி தான். இந்த புக்கினுடைய சாம்பிள் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கங்க. இந்த புக்கு மட்டும் இல்லாமல் பிரகதீஷ் பப்ளிகேஷனில் இந்திய அரசியலமைப்பு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம் இந்த புத்தகங்களும் இருக்கு. இந்த புத்தகங்கள்லாம் நீங்க வந்து காம்போ ஆஃபர்ல வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த புக் ரிவ்யூ பண்றப்ப உங்களுக்கு 4 காம்போ ஆஃபர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த புக்கு தேவைப்படுதோ அந்த காம்போ ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்க வந்து புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி படிச்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.